பூமியிலிருந்து இயற்கையாக வெளிவந்து இன்றும் ஒரு கோயிலாக உருமாறி நிற்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது பூமிக்குள்ள ஒரு சிவலிங்கம் வந்து தானா உருவாகி அந்த சிவலிங்கம் இன்று பூஜிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த கோயிலை தரிசித்துட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற திருநெல்வேலி ஏரியாவில் பிரசித்தி பெற்ற இடமா தான் இங்க இருக்கு. அந்த இடம் எது, அது எங்க இருக்கு, அதற்கான விசேஷங்கள் என்ன, அந்த சிவலிங்கம் எப்படி கண்டெடுக்கப்பட்டது, அந்த சிவலிங்கம் தோன்றியதுக்கான சொல்லப்படும் வரலாறு என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் உவரி அப்படிங்கிற ஒரு சுயம்பலிங்க சுவாமி கோயில் இருக்கு. அந்த சுயம்பலிங்க சுவாமி கோயிலோட அந்த லிங்கம் தான் பூமியிலிருந்து இயற்கையாக தோன்றி அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த இயற்கையாக தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. இயற்கை எப்படி தோன்றியது, அது எப்படி கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துடலாம். இந்த கோயில் உவரி சுயம்பலிங்க சுவாமி கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட மாசி திருவிழா பயங்கர ஃபேமஸா இருக்கும். திருநெல்வேலி ஏரியாவில் இந்த திருவிழா தான் பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டிலையும் வில் வண்டிலையும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஏராளமான பேர் வருவாங்க. அதாவது திருவிழா நடக்கிறதுக்கு 5 நாள் இருக்குன்னா இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னே வண்டி கட்டி வருவாங்க. எங்கள் ஊர்களில் எனக்கு அந்த திருநெல்வேலி மாவட்டம் தான் அந்த கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு இடம் தான். எங்கள் ஊர்களில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே நடந்து அந்த கோயில் திருவிழாவை அங்கேயே 2 நாள் தங்கி ஒரு பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இது நான் சொல்கிற காலகட்டங்கள்லாம் இது 1990-95 காலகட்டத்தை நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு அருமையான கோயில். இன்றைக்கும் அதை சுற்றி வந்த நாடார் பெருமக்கள் பெரும்பாலும் அந்த கோயிலை வந்து குலதெய்வமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு குல தொழிலாக தான், குல தெய்வமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. சரி, அப்போ அப்படின்னு தான் சொன்னேன், இது வந்து தானா உருவான கோயில், தானா உருவானது, தானா சிவலிங்கம் உண்டாச்சு. சரி, இது தானா உருவானதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா நமக்கு அது இல்லை. இது வந்து கதையாக வம்சாவளியா நம்ம கேட்டு வந்த ஒரு கதை தான். அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்றோம். இது வந்து என்னன்னா, இந்த சுயம்பலிங்க சுவாமி கோயில் இது வந்து அந்த காலத்துல நல்ல பனைமரங்கள் நிறையா இருந்த ஒரு காடு. அந்த காட்டில் வந்து ஒரு தம்பதிகள் வந்து நல்ல பனை ஏறி பால் காய்ச்சி ஆடு மாடுகள் வளர்த்து பயணி காய்ச்சி கருப்பட்டி உருவாக்கி அதை வந்து தொழில் பண்ணிட்டு வராங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்காரரும் அந்த வீட்டம்மாவும் டெய்லி அந்த குறிப்பிட்ட விலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விலைன்னா இந்த பனை ஏறி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பயணிகள் காய்க்கிற அந்த இடம், அந்த இடத்துல வராங்க. அப்போ கூடவே அந்த ஆடு மாடுகள் வளர்த்து அதுக்கு வந்து நல்லா தீனிகள் கொடுத்து அந்த பாலை கறந்து அதுக்கான வருமானமும் கருப்பட்டி வருமானமும் பதநீர் வருமானத்தை கொண்டு காலம் தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 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 விவசாயி வந்து பணம் ஏறிக்கிட்டு அவரோட தன்னுடைய மனைவிகிட்ட என்ன சொல்லிட்டு போறாப்புல அப்படின்னா, இங்கே பாரு, நான் பணம்லாம் ஏறிட்டேன், நான் இப்போ வந்து ஊருக்கு வீட்டுக்கு அவசரமாக போகிறேன், நீ வந்து இந்த மாட்டுகள்லாம் கட்டிட்டு பால் கறந்துட்டு நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியிடம் கூறிட்டு அவள் கிளம்பி போகிறப்ப மனைவியும் சரி வீட்டுக்காரங்கள அசதியாக இருக்கிற போட்டோ நம்ம வந்து அதுக்கப்புறம் மெதுவாக போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நல்லா பயணிகளை காய்ச்சி கருத்துக்க எடுத்து வச்சுட்டு தன்னுடைய ஆடு மாடு எல்லாம் கட்டி வச்சுட்டு பால் கறந்துக்கிட்டு வீட்டுக்கு இடுப்பில் கொஞ்சம் கருப்பட்டிகளும் தலைக்கு மேலே பால், அதாவது இந்த புதுசாக கறந்த அந்த பாலையும் தலை மேலே வச்சுட்டு போயிட்டு இருக்காப்புல. போயிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு ஏதோ கால் எதடியோ அது வேறு தட்டுப்பட்டோ எதடி கீழே விழுறப்ப கீழே விழுந்தா தன்னுடைய தலை மேலே வச்சிருந்த அந்த பால் சொம்பு வந்து கீழே விழுது. கீழே விழுந்தோன்னா ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ண இந்த பால் வந்து எல்லாமே இப்படி கீழே விழுந்துட்டு அப்படின்ட்டு வருத்தத்தோட தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்கிறாப்புல, இப்படி வந்தேன், கணவர் இப்படி ஒரு அந்த கால் தட்டி எதற்கே வேர் தட்டியோ எதற்கே கீழே வந்து பால் வந்து கவுந்து போச்சு, சென்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னா அவரும் சரி ஓகே அது தெரியாமல் நடந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியை தேட்டி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டாப்புல.
அதே மாதிரி அடுத்த நாள் விடியுது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த ரொட்டீன் வேலைகள் பண்றாங்க. சாயந்தரம் அதே மாதிரி தன்னுடைய கணவர் வந்து வீட்டுக்கு போறாப்புல. போனது மட்டும் இல்லாம, சரி நீ பால்கெல்லாம் கறந்துட்டு அந்த இருக்கிற கருப்பட்டியை கொண்டு வந்துரு அப்படின்ட்டு நேற்று சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இன்னைக்கும் போறாப்புல. இன்னைக்காட்டு கவனமா பெதர்ல கண்ணை வச்சுக்கிட்டு எங்கேயும் பார்த்துட்டு பாலை கவுத்து விடாத அப்படின்ட்டு சொன்னிட்டு போறாப்புல. சரி நான் இன்னைக்கு பத்திரமா கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி கணவருக்கு சொன்னிட்டு வராப்புல. அதே மாதிரி பாலை கறந்துக்கிட்டு ஆடு மாடுலாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் கருப்பட்டிய இடுப்புல வச்சுக்கிட்டு பால் வந்து தலையில வச்சுட்டு போறாப்புல. நேற்று நடந்த அதே இடத்துல திரும்பவும் கால் எதடியோ அல்லது வேறு தட்டியோ திரும்பவும் அதே இடத்துல அந்த பால் கொட்டுது. இவாளுக்கு ஐயோ நம்ம புருஷன் தெரிஞ்சா கொன்னே போட்டுருவார அப்படின்ட்டு பயங்கரமா என்னடா செய்ய, நேற்று சமாளிச்சிட்டோம், இன்னைக்கு அடி வாங்கி சாக முடியாத அப்படின்ட்டு யோசனையிலே போறாப்புல. போய் கணவர்கிட்ட நேற்று நடந்த மாதிரி அதே இடத்துல இன்னைக்கும் நடந்துட்டு பார்த்துருங்க அப்படின்னு சொன்னா, அவர் இது உனக்கு நீ என்ன நினப்புல இருக்க, என்ன நினப்பு வந்துட்டு இருக்க, பொண்ணே போடுவேன் அப்படின்ட்டு அந்த திருநெல்வேலி ஸ்லாங்ல பேசி நீ என்னதான் கதை அவன் கதை தெரியல அப்படின்ட்டு 2 பேருக்குள்ள வாக்குவாதம் பண்ணிட்டு அது ஒரு வாக்குவாதத்தில் போயிடுச்சு. ஒரு நாள் ஆகும், 2ஆம் நாள் இப்படி ஆகுது அப்படின்ட்டு கனவு நாட்டில் சின்ன வாய் தவறோட அது அந்த எப்படியா முடியுது. 3வது நாளும் அதே மாதிரி ரொட்டீனு திரும்ப காலையிலே பனை ஏறுறாங்க. ஆடு மாடுகளை எல்லாம் பண்ணிட்டு கருப்பட்டியெல்லாம் காய்ச்சிட்டு திரும்பவும் அதே மாதிரி பாலை கொண்டு வந்துரு, இன்னைக்கு கொன்னே விடுவான், நீ வந்து பாலை கவுத்தினா எனக்கு உங்களை ஒரு டவுட் வந்துட்டு, நீ பாலை கவுக்கிறியாவது யாருக்கும் கள்ளதனமா வித்துறியாவது ஏன் கொடுத்துட்டேன்னு தெரியலன்னு சத்தம் போட்டு போறாப்புல. சேப்பா நம்ம கணவர் நம்மள ரொம்ப சத்தம் போட்டாப்புல, இன்னைக்கு அதே மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நல்ல அந்த ஒரு மனத்தோட பதத்தோடே வாராப்புல. இருந்தாலும் அந்த இடம் வந்தாலும் நல்லா இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பால் மேலே வச்சிருக்க பால் குடத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டு கீழே உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இன்னைக்கும் அந்த பெண்மணி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடந்த 2 நாட்களா எதுல கீழே விழுந்ததோ அதே இடத்துல அதே மாதிரி எதடி அதே இடத்துல பால் கவுளுது. என்னடா இது எனக்கு ஒரே இடத்துல சரி பால் கீழே விழுறது ஓகே, எதடி நம்ம கீழே விழுது அது ஒரே இடத்துல ஒரே விதமா ஒரே இடத்துல விழுது அப்படின்ட்டு பயத்துல அந்த பெண்மணி ஓடி போய் அந்த கணவர்கிட்ட போய் சொல்லுது, இப்படி பாருங்க நேற்று இப்படி நடந்துட்டு நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு இப்படி நடக்குது நம்ப மாட்டுங்க, நம்ப மாட்டேன்ட்டு இந்த 3ஆம் நாள் நடந்து போச்சு அப்படின்னோடனே அவரு ஏதாவது தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கா, ஏதோ என்ன பொய் மாத்திர அப்படின்ட்டு 2 பேருக்கும் வாக்குவாதம் கடுமையான சண்டை. சரியா, சரி 3 நாள் நீ ஏமாத்திட்ட, நாளைக்கு நான் வரேன், 4ஆவது நாள் என்ன நடக்குது நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு உன் கூடயே வாரேன் அப்படின்னு சொல்லி அதே 4ஆவது நாள் கண்டினியூவா அந்த கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து வந்து இதே மாதிரி விட்டு சாயந்தரம் 4 மணி ஆகுது, பாலை கறக்காங்க, திரும்பவும் போறாங்க. திரும்பவும் போகும்போது இன்னைக்கு எப்படி கவுளுது அப்படின்ட்டு புருஷங்கார ஏசிட்டே போறாப்புல. ஆனா இன்னைக்கும் அதே இடத்துல எதிரி அந்த பால் கீழே விழுது, கணவன் கண் முன்ன பார்க்குறாப்புல. அப்படி ஷாக்காக 2 பேரும் பதட்டத்துல வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அவர் நீண்ட யோசனையில 2 பேரும் இருக்கும்போது தான் கனவுல வந்து அந்த அந்த வீட்டுக்காரோட கனவுல அந்த பெண்மணியோட வீட்டுக்கார கனவுல நான் தான் வந்து சுயம்புலிங்கம், நான் சுயமா லிங்கத்தை உருவாக்கி இந்த இடத்துல இருக்கேன், அதனாலதான் அந்த என்னை கிராஸ் பண்ணும்போது அதோட ஒரு சக்தினால அந்த பால் வந்து எனக்கு அபிஷேகமா விடுது அப்படின்ட்டு அவருக்கு கனவுல காட்சி கொடுத்ததுனால தான் அந்த இடத்த திரும்ப வந்து தோண்டி எடுத்து அங்க லிங்கம் இருக்கு, அந்த லிங்கத்தை பூச்சிட்டு அதே இடத்துல இன்றைக்கும் அந்த மண்ணில இருந்து கிடைத்த அதே ஒரு அடி அளவுள்ள அந்த லிங்கம் தான் இன்றும் பிரசித்தி பண்ணி வைக்கப்படுது அப்படிங்கிறது நமக்கு வாய் வழியாக தெரிந்த கதை. அதை தான் சொல்றாங்க சுயம்புலிங்கம் அப்படின்னா சுயமாக உருவான லிங்கம், அதனால சுயம்புலிங்கம் அப்படிங்கிற ஒரு கோயில் மிக பிரசித்த ஒரு கோயில் இன்னைக்கு இங்கே இருக்கு. இந்த கோயிலுக்கு நான் பண்ணியிருக்கேன், நீங்க யாரும் போயிருக்கீங்களா, இந்த கோயிலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. ஒரு அருமையான சுற்றுலாத்துறோம். இந்த சுயம்புலிங்க சுவாமி கோயில் பக்கத்தில் திருச்செந்தூர், மணப்பாடு, அப்புறம் இந்த ஓவரி கப்பல் மாதா கோயில், விஸ்வாமித்திர கோயில் அப்படி நிறைய சுற்றுலா தலங்கள் வராங்க. சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கு, நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சுற்றுலா தலங்கள் பாருங்க. ஓகே மக்களே, நம்ம இன்னைக்கு நம்ம விளாக்ஸ்ல இந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரியும்.